2 கீழ் a plus 2 அதை பிரிக்கணும். a minus 2 கீழ் a வர்க்கம் மைனஸ் 4. பாருங்க, இந்த மாதிரி கேள்வி வரப்போக்குள்ள நம்ம பொதுவா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அச்சர கணித பின்னங்கள்ல பிரித்தல் கிடையாது. ஆகவே இந்த பிரித்தல் அடையாளம் பெருக்கலாம் மாறினால் நிகர்மாற்றம் அடையும். இது அடையாளத்துக்கு பின்னுக்குள்ள பின்னம். நிகர்மாற்றம் அடையும் சொன்னா கீழே மேலும் மேலது கிழங்கும் நிகர்மாற்றம் மாறி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பொது காரணிகள் அது விட்டு வர்க்க வித்தியாசங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக என்ன சரி காரணிகள் விரிவக்கம் எழுதணும்னு சொன்னாதான் என்ன சரி வெட்டுப்படுற ஐட்டங்கள் அப்படின்னா வெட்டுப்பட்டு கேள்வி சுருக்கு ஈஸியா அமையும். அப்ப இந்த கேள்வியை எவ்வளவு லேசா செய்யலாம்னு சொன்னா பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. இந்த 2 கீழ் ஏசக 2 இருக்கு. இது பிரித்தல் பெருக்கலாம் மாறுற நேரம் a வர்க்கம் மைனஸ் 4 கீழ் a சக 2. சரியா? இப்ப பாருங்க, a வர்க்கம் சக 4ன்னு சொல்றது வர்க்க வித்தியாசப்படி எழுதணும்னு சொன்னா பாருங்க பாருங்க, a வர்க்கம் மைனஸ் 4 இதை விட்டு விரிவாக்கம் எழுதினா எப்படி இருக்கும்? a வர்க்கம் மைனஸ் இந்த 4 நிறைவர்க்கை நான் 2 வர்க்கம் எழுதுறேன். a சக 2 a சய 2ன்னு அமைக்கும். வழங்குதா? இரு வர்க்கங்கள் வித்தியாசத்தின் விரிவும் இது எழுத போயிருக்கோம். எழுதினா இந்த இதுக்கு எழுதிருக்கோம் a சக 2 a சய 2ன்னு வந்து. இப்ப பாருங்க, மேலையும் 2 இருக்கு, பெருக்கல்னால a சக 2 இங்கனே a சய 2 வந்துருச்சு. கீழ் இங்க எப்படி இருக்கு? a சக 2 a சய 2. பாத்தீங்களா? ஒரே இலக்கம் வருது. இதை பிரிச்சோம்னு சொன்னா 2.